நாட்டையே உலுக்கிய கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதியின் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் விவகாரம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை ஒட்டி இந்த வழக்கு விவகாரம் கடந்து வந்த பாதையை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த டிசம்பர் 8, 2023 அப்போதைய உள்ளூர் பாஜக தலைவர்களில் ஒருவராக இருந்த தேவராஜே கவுடா என்பவர் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் மாநில தலைவர் BY விஜயேந்திரா உள்ளிட்டோருக்கு பிரஜ்வல் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட 2976 பாலியல் வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ் பத்தி விளக்கி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். காங்கிரஸ் ஏற்கனவே அந்த பென்டிரைவை அவங்க வசம் வச்சிருக்கிறதாவும் அவர் கட்சியை எச்சரிச்சிருந்தார். இதனால கூட்டணியில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்பொழுது அந்த வட்டாரத்தில் இருந்திருக்கு. இந்த நிலையில தான் தேர்தலுக்கான கூட்டணி மதச்சார்பற்ற ஜனதாதளத்தோடு பாஜகவுக்கு தொடர்ந்த நிலையில ஏப்ரல் 19 தேர்தல் நெருங்கப்பட்ட ஒரு தருணத்தில் பொது இடங்கள்ல ஹசன், மாண்டியா மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட மாவட்டங்களின் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கிராமப்புற பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்கள்ல பாலியல் வீடியோக்கள், பிரஜ்வல் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அடங்கிய பென் டிரைவுகள் ஆயிரக்கணக்கான அளவில் வீசப்பட்டிருந்தன. பாலியல் வீடியோக்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் வைரலாகி தேவகவுடா குடும்பத்துக்கு பெருத்த அவமானத்தை ஈட்டி தந்தது. கூட்டணியில் இருந்த பாஜகவுக்கும் அது ஒரு தலைவலியை கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி கர்நாடக ராஜ்ய மகிழா தௌர்ஜன்ய விரோதி வேதிக்கை உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகள், அவங்களுடைய மன்றங்கள் எல்லாம் இந்த வீடியோக்கள் பற்றி மாநில மகளிர் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதோட ஏப்ரல் 25ஆம் தேதி இதை பற்றி விசாரிக்க, இந்த விவகாரத்தை பற்றி முழுமையான தகவல்களை வெளிக்கொணர சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரி மாநில மகளிர் ஆணையம் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் DGP அலோக் மோகனுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா தன்னுடைய வாக்கை பதிவு செஞ்சாரு. அன்னைக்கு தான் எலெக்ஷன் தேதியும் கூட. இந்த நிலையில் எலெக்ஷன் நாள் அன்னைக்கே தங்களுடைய வேட்பாளர் பற்றி சம்பந்தம் இல்லாத பென்டிரைவுகள், புகைப்படங்கள்லாம் வெளியாகி கட்சிக்கு அவமானத்தை தேடி தரும் விதமாக எதிர்க்கட்சியினர் நடந்து கொள்கிறார்கள்னு பிரஜ்வலோட கட்சியைச் சேர்ந்த ஒரு நபரே போலீசில் புகார் கொடுக்க, அதன் மீது முழு மீடியா வெளிச்சமும் பாய்ந்தது, குட்டு வெளிவந்தது. இந்த நிலையில இது தொடர்பான கேள்விகளை பிரஜ்வல் ரேவண்ணா கிட்ட முன்வைத்த போது இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். ஆனா அன்னைக்கு இரவே அவர் ரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறி ஜெர்மனி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார், தன்னுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி. இந்த நிலையில ஏப்ரல் 27ஆம் தேதி கர்நாடக முதல்வர் சித்தராமையா சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பதா அறிவிச்சு பிரஜ்வலோட இந்த வீடியோ இடையே இருக்கக்கூடிய தொடர்பை அவரும் உறுதிப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து ஏப்ரல் 28ஆம் தேதி பிரஜ்வல் வீட்டு பணிப்பெண் மற்றும் அவருடைய மகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக சிறப்பு விசாரணை குழு முதல் FIR பதிவு செஞ்சாங்க.